குளிக்கன்னு ஏராளமான மக்கள் வந்திருக்குன்னு சுற்றுலா பயணிகள். இதே மாதிரி கடல்லே ஊஞ்சால் எல்லாம் கட்டி போட்டிருக்கு. இது எல்லாமே சாதா லோக்கல் போட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ மாலத்தீவு நாட்டில் குலுமாலின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலண்டில் இருக்கேன். இந்த ஐலண்டு எப்படி இருக்குன்னு உள்ளதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சுற்றி காட்டியேன். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இப்போ மாலத்தீவு நாட்டில் குலுமாலின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலண்டில் இருக்கோம். இந்த ஐலண்டு பார்க்க ரொம்ப நல்ல அழகாக இருக்கும். இந்த ஐலண்டு முழுக்க இதே மாதிரி பிரம்மாண்டமான கட்டடங்கள் இருக்கும். எல்லாமே ரொம்ப பார்க்க நல்லா இருக்கும். அழகான கடற்கரை, பீச்சு, அதே மாதிரி நல்ல அழகான சாலை வசதிகள், பாலங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஐலண்டு பார்க்க. தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இந்த முழு ஐலண்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் தொடர்ந்து உங்களுக்கு சுற்றி காட்டியேன். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கட்டிடங்கள் எல்லாமே இந்த பேஸ்டோன்னு சொல்லக்கூடிய இந்த குலுமாலி ஐலண்டில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள். இந்த கட்டிடங்களுக்கு முன்னால் போகக்கூடியது இது கடல் ஆறு மாதிரி இவங்க கட்டி வடிவமைச்சு விட்டுருக்குன்னா. குலுமாலையில் பேஸ்டோன்னு செல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான பீச் தான் இது. இந்த காலை நேரத்தில் இந்த பீச்சு ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது. ஏராளமான மக்கள் இந்த பீச்சுக்கு வந்திருக்கணும். இந்த பீச்சுக்கு உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ஏராளமான மக்கள் இங்கே வருவாங்க இந்த பீச்சுக்கு. இந்த டைம் இந்த இடத்துல வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனாலும் இங்கே ஏராளமான மக்கள் இந்த வெயிலையும் இந்த பீச்சை பார்க்க குளிக்கன்னு ஏராளமான மக்கள் வந்திருக்குன்னு சுற்றுலா பயணிகள். இந்த பீச்சு தண்ணி, கடல் தண்ணி பார்க்க ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்க தெரியும். ரொம்ப தெளிவாக இந்த தண்ணிக்கு அடிப்பகுதியில் இருக்கிறது வரைக்கும் நமக்கு தெளிவாக பார்க்க தெரியும். ரொம்ப தூரத்துக்கு இது இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தண்ணியினுடைய கலரும் பல கலரில் இருக்கும். இந்த கடலில் இருக்கக்கூடிய தண்ணியினுடைய கலரு. அதே மாதிரி இங்கே வரக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இதே மாதிரி கடல்லே ஊஞ்சால் எல்லாம் கட்டி போட்டிருக்கு. இந்த கடற்கரையில் பார்த்தா இதே மாதிரி அழகான மயில் இங்கே பார்வைக்கு வச்சுருக்கணும். ஒரு சின்ன கூட்டுகளில் இதே மாதிரி மயில், சின்ன சின்ன குருவிகள் எல்லாம் போட்டு பார்வைக்கு வச்சுருக்கணும். இது இந்த இடத்துல இந்த பீச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு பார்க்கு. இந்த கடலுக்கு அந்த பக்கம் மாலின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலண்ட் இருக்குது. அந்த மாலி தான் இந்த நாட்டினுடைய தலைநகரம். அங்கே மக்கள் அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப தூரத்தில் ஏர்போர்ட்டில் பிளைன் நிற்கிறத பார்க்க முடியுது. இந்த ஏர்போர்ட்டில் இருந்து தான் உலகம் முழுவதும் பலவிதமான விமானங்கள் இயக்கப்படுது. மாலியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஏர்போர்ட்டு இந்த ஏர்போர்ட்டு தான். அதே மாதிரி இந்த ஏர்போர்ட்டில் பல நாட்டு விமானங்கள் நிற்கிது. ரொம்ப கிளியராக கவனமாக பார்த்தா தெரியும். இந்த குலுமாலின்னு சொல்லக்கூடிய ஐலண்டு, இந்த இடம் பார்க்க ரொம்ப அமைதியாக அழகாக, பக்கத்தில் ஒரு கடல், பக்கத்தில் இனி ஒரு ஐலண்டில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டு பார்க்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த இடத்துல வாகன நெருக்கம், மக்கள் நெருக்கம் எதுவுமே கிடையாது. ரொம்ப பிளைனாக அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஏர்போர்ட்டில் இப்போ நிறைய ஃப்ளைட்டு லேண்டிங் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி பக்கத்துலேயே சீ பிளைனுக்குள்ள ஏர்போர்ட்டும் இருக்குது. சீ பிளைனு கடல் தண்ணியிலே வந்து லேண்டிங் ஆகும். இது ஏர்போர்ட்டில் இப்போ டேக் ஆஃப் ஆகி ஏதோ ஒரு நாட்டுக்கு இந்த ஃப்ளைட்டு போயிட்டே இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு தொழிற்சாலை ஃபேக்ட்ரி இருக்குது. அது என்ன ஃபேக்ட்ரின்னு தெரியாது. அதே மாதிரி இந்த பகுதியில் தான் இந்த குலுமாலியில் உள்ள ஆர்புரம் இருக்கும். அதே மாதிரி இந்த ஐலண்டு ஒரு ரவுண்டாக இருக்கும். அதை நீங்கள் 4 பக்கமாக பார்த்தா, ஒரு பக்கம் நான் முதல்ல காட்டின பீச்சு தான் இந்த ஐலண்டினுடைய ஒரு பக்கம், அது முடியக்கூடிய ஒரு பகுதி. இன்னொரு பகுதி நான் இப்போ காட்டின இந்த ஏர்போர்ட்டு இருக்கக்கூடிய பகுதி. அதே மாதிரி இது குலுமாலி ஃபயர் ஸ்டேஷன், அதாவது தீயணைப்பு, இங்கே இருக்கக்கூடிய தீயணைப்பு வாகனங்கள் நிற்கக்கூடிய பகுதி. குலுமாலி ஃபயர் ஸ்டேஷன் இதுக்கு பேர். எமர்ஜென்சிக்கு 118 உள்ள நம்பரை போட்டு கால் பண்ணால் அவங்க வருவாங்க. அதே மாதிரி இந்த ஐலண்டினுடைய இனி ஒரு பகுதி இந்த ஏர்போர்ட் இருக்கக்கூடிய பகுதி. இன்னும் 2 பகுதி இருக்குது. அந்த 2 பகுதியும் இந்த வீடியோவில் நான் காட்டியேன். இந்த ஐலண்டினுடைய மொத்த சுற்றளவே அவ்வளவுதான். 2 பகுதியை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இனி 3வது பகுதியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த ஐலண்டு கிடையாது. இந்த 4 பகுதிகளுக்கு உள்ளதான் இந்த ஐலண்டு அப்படியே வட்டமாக இருக்கும். நம்ம பக்கத்திலேயே இந்த ஐலண்டினுடைய ஒரு 3வது பகுதி, அதுவும் கடல் தான், அதை பார்க்க போகிறோம். இந்த வட்டத்துக்கு உள்ளதான் இந்த ஐலண்டு இருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கடல் தான், நிறைய போட்டெல்லாம் நிற்கி. இது இந்த ஐலண்டினுடைய 3வது பகுதி, இந்த ஐலண்டினுடைய 3வது கரைப்பகுதி.
இன்னும் ஒரு பகுதி தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய போட் இருக்குது. ஏராளமான போட்டு இந்த இடத்துல ஒதுக்கி விட்டுருக்குங்க. இதெல்லாம் போட்டெல்லாம் வேலை பார்க்கக்கூடிய இடம்னு நினைக்கிறேன். இந்த கடற்கரை ரொம்ப நீளமாக இருக்கும். இது இந்த குலுமாலேன்னு சொல்லக்கூடிய ஐலண்டினுடைய 3வது பகுதி. நம்ம 3 பகுதியை பார்த்துட்டோம். இந்த 3 சைடுமே கடல் தான். இனி 4வது சைடும் கடல் தான். அதுக்கு இந்த 4 பகுதிக்கு உள்ளால இருக்கே தான் இந்த குலுமாலேன்னு சொல்லக்கூடிய இந்த அழகான ஒரு ஐலண்டு. நிறைய கண்டெய்னரெல்லாம் இந்த பகுதியில் இருக்குது. இதுதான் இந்த குலுமாலையில் இருக்கக்கூடிய துறைமுகம். இது நம்ம உள்ளால போய் பார்க்க முடியாது. இதுதான் துறைமுகத்தினுடைய நுழைவாயில், என்ட்ரன்ஸு. இதுக்கு உள்ளால தான் பெரிய பெரிய கப்பல்கள் வந்து சாதனங்கள் எல்லாம் ஏற்றி இறக்குவாங்க. குலுமாலே இன்டர்நேஷ்னல் டெர்மினல்னு போட்டிருக்கு. இதுக்கு உள்ளால நம்ம போக முடியாது. நம்ம இப்போ இந்த குலுமாலே ஐலண்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டு வந்திருக்கோம். ஏராளமான கருக்கெல்லாம் இந்த மார்க்கெட்டில் விற்பனைக்கு வச்சுருக்கணும். இந்த தீவில் இந்த மார்க்கெட்டு தான் பெரிய மார்க்கெட்டு. இது சின்ன மார்க்கெட்டு தான், ஆனால் இந்த தீவில் இருக்கக்கூடிய பெரிய மார்க்கெட்டு இது. இந்த கருக்கு எல்லாமே இந்த ஐலண்டில் விளையக்கூடிய கருக்கு. அடுத்த ஒரு ஃப்ளைட்டு ஏர்போர்ட்லேருந்து டேக் ஆகி போயிட்டே இருக்குது. அதே மாதிரி இதான் இந்த பஸ் ஸ்டாண்டு, குலுமாலே ஐலண்டில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு. இதான் நீங்கள் பார்க்கக்கூடியது. ஆனால் இங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்து மக்கள் யாரும் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்பாங்க. இது வந்து என்னன்னா போட்டு டெர்மினல். இங்கே இருந்து தான் பல பகுதிகளுக்கு போட்டு போவோம். பல ஐலண்டுக்கு இங்கேருந்து தான் போட்டு போவோம். அதுக்கு டிக்கெட் எடுக்கக்கூடிய பகுதி தான் இந்த பகுதி. இங்கேருந்து தான் போட்டுக்குள்ளே டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போட்டில் ட்ராவல் பண்ணணும். பல விதமான கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான ஐலண்டு இருக்குது. அந்த ஐலண்டுகளில் இந்த குலுமாலையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த போட்டு டெர்மினல் டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரிப்பட்ட போட்டில் ட்ராவல் பண்ணலாம். இதெல்லாமே சாதா லோக்கல் போட்டு. ரொம்ப ஸ்லோவாக தான் போவோம் ஐலண்டுக்கு. ஆனால் ஸ்பீடு போட்டில் போனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவோம். ரொம்ப தூரத்தில் நிற்கிது ஸ்பீடு போட்டு. அதே போல் டூரிஸ்ட்டுகள் பயன்படுத்தக்கூடிய போட்டும் இதில் ரொம்ப தூரத்தில் நிற்கிது. இங்கே பார்க்கக்கூடிய இதுதான் சென்ட்ரல் பார்க்கு. இந்த மாலத்தீவு நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பார்க்கு இதுதான். ஏராளமான புல்வெளிகள் இருக்குது. அதே மாதிரி பொழுதுபோக்கு இடங்கள், குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு, பெரியவங்களுக்கு விளையாடுவதற்குரிய பகுதிகள், இப்படின்னு சொல்லி பொழுதுபோக்கிற்குரிய ஒரு அழகான இடம்தான் இந்த பகுதி. இங்கே வந்து சாயங்காலம் மக்கள் அதிகம் வருவாங்க. நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த பகுதி தான் இந்த ஐலண்டினுடைய கடைசி பகுதி. இந்த குலுமாலே ஃபேஸ் 1ன்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கையான தீவினுடைய கடைசி பகுதி இந்த பகுதி தான். இதுவும் கடலில் தான் முடியுது. இந்த ஐலண்டுக்கு 4 புறமும் கடல். நடுவில் மட்டும் குட்டியாக ஒரு சின்ன ஒரு ஐலண்டு இருக்குது. இந்த குலுமாலே ஃபேஸ் 1ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலண்டு. இந்த ஐலண்டு முடியக்கூடிய பகுதி இந்த பகுதி தான். இந்த ஐலண்டுக்கு 4 புறமும் கடல், நடுவில் ஒரு குட்டியாக இந்த தீவு இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை இந்த சேனலுக்கு தாருங்க. நன்றி.